நாம் சிந்திப்பதே மொழியோட துணையோடு தான் நம்ம சிந்திக்கவே தொடங்குறோம். அந்த மொழி அதாவது தாய்மொழியின் உதவியால தான் நம்ம சிந்திக்கவே தொடங்குறோம். அந்த தாய்மொழியை அழிக்க முற்பட்டால், பேச விடாமல் செய்தால், படிக்க விடாமல் செய்தால் என்ன மாதிரியான ஆபத்துக்கள் விளையும் என்று அந்த கருத்துருவ மையமாக வைத்துதான் இந்த பராசக்தி படம் வெளியீடு பண்ணியிருக்காங்க. அந்த படம் குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதாவது நான் ஏன் மொழியின் உதவி கொண்டுதான் சிந்திக்கவே செய்யறோம் என்று சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பராசக்தி படத்துல இப்பவும் எத்தனையோ பேர் சொல்றாங்க, பல மொழிகள் கத்துக்கிறது நல்லது தானே, அதனால என்ன தப்பு, ஏன் ஹிந்தி படிக்க வேண்டாம் என்று சொல்றீங்க என்று சொல்லி இன்னமும் இப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பல்வேறு பேர், அதாவது இந்த ஹிந்தி படிச்சா தப்பில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி இந்த பராசக்தி படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு அலுவலகத்துல ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் போது அவங்க எப்படி ஹிந்தி படிச்சுட்டு போறாங்க. ஹிந்தி படிக்க தெரிஞ்சா போதுன்னு சொல்ல, தரவாய் ஹிந்தி பேச தெரியணும். இப்ப மாற்று மொழியை பேசும்போது எப்போதுமே அது அவங்களுடைய மாற்று மொழியோட அந்த ஃப்ளூவென்ட் அந்த தீவிரம் வேற மாதிரியா இருக்கும். அந்த பொருள் மாறுபடும், ஓசை மாறுபடும் மாற்று மொழியை கத்துக்கிட்டு நம்ம பேசும்போது. ஆனால் தாய்மொழியில பேசுறவங்க அந்த மொழியை உள்வாங்கி ரொம்ப ஃப்ளூவெண்டா பேசுவாங்க என்பது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா ஹிந்தியை படிச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை என்று சொல்லிட்டு ஹிந்தி படிச்சவங்களையும் ஹிந்தி தாய்மொழியாக கொண்டவர்களையும் இணைச்சி பார்க்கறது. அப்போ ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க பேசும்போதும் படிக்கும் போதும் அவங்க ஃப்ளூவெண்டா பேசுவாங்க. ஹிந்தி படிச்சவங்களுக்கும் தாய்மொழியில பேசுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று காட்டியதுதான் இந்த படம். அததான் சிவகார்த்திகேயன் மாணவராக இருந்து ஹிந்தி போராட்டம் 59 இருந்து ஹிந்தி போராட்டம் வந்த மாதிரி இந்த படத்துல காட்டுறாங்க. அப்போ ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு முன்னுரிமையும், ஹிந்தி படிச்சுட்டு வந்தவங்களுக்கு உனக்கு சரியாக பேச வரல என்று சொல்லி வேலை மறுக்கப்படுவதையும் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும், ஹிந்தி இன்னொரு மொழி படித்தால் என்ன தப்பு என்று சொல்லி கேட்பவர்களுக்கும் ரொம்ப அழகா எளிமையா புரிய வச்சிருப்பாங்க. அந்த மொழியை காப்பாத்துறதுக்காக மாணவர்கள் எப்படி தன்னெழுச்சியாக தன் உயிரையும் கொடுத்தாவது மொழியை காப்பாத்தி ஆகணும், நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாத்தி ஆகணும் என்று அந்த மாணவர்கள் போராட்டத்தை மையப்படுத்தி எடுத்த படம் தான் பராசக்தி. இந்த படத்துல தீ பரவட்டும் என்ற வசனத்தை இந்த போராட்டத்துல கலந்துக்கிறவங்க அங்க யார் என்பதை குறிப்பதற்காக தீ பரவட்டும் என்ற அந்த வசனத்தை எழுதிட்டு போவாங்க. அந்த வசனம் அறிஞர் அண்ணா எழுதிய புத்தகத்தோட தலைப்பு. இந்த புத்தகம் இதுதான், தீ பரவட்டும். இதற்கும் அந்த மொழி போருக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் பகுத்தறிவு கருத்துக்களை, இதிகாசங்கள் எல்லாத்திலையும் மூட பழக்க வழக்கம் இருக்கிறது என்பதற்காக அறிஞர் அண்ணா நிகழ்த்திய புத்தகத்தோட தலைப்பு தான் இந்த தீ பரவட்டும். சேலத்திலையும் சென்னை சட்டக்கல்லூரியிலையும் ஒரு விவாதம் நடக்கும். அந்த கம்பராமாயணத்தை தழுவி ஒரு விவாதம் நடக்கும். அந்த விவாதத்தை தொகுத்ததுதான் இந்த தீ பரவட்டும் புத்தகம். இந்த தீ பரவட்டும் என்பதை இந்த படத்துக்காக தீ பரவட்டும் என்று, அதாவது மொழி தீ மேல் நோக்கி எரியும். அப்போ எப்போதுமே நம்மளுடைய யுக்திகள் மேல் நோக்கியே இருக்க வேண்டும், முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாவோட வசனத்தை வச்சிருப்பாங்க. இன்னொன்னு எதற்காக அந்த அண்ணா வசனத்தை வச்சாங்கன்னாக்க, இந்த மொழி உணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்தியது அறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்காக அண்ணாவோட வசனத்தை அங்கங்க அண்ணா பேரு வரும். அண்ணா சொன்னாதான் கேட்பியா, அந்த அண்ணா சொன்னா கேட்கிற மாதிரியே இந்த அண்ணா சொல்றதையும் கொஞ்சம் கேளுடா என்று சிவகார்த்திகேயன் அவருடைய தம்பியான சின்ன துறை
அவருக்கு சின்னத்துறையா தான் இவர் நடிச்சிருப்பாரு, அதர்வா நடிச்சிருப்பாரு. அவருக்கு அப்பப்போ ஆலோசனை சொல்ற மாதிரி வரும். இதுல 1965 இந்த இந்திரா காந்தி அம்மா அப்ப வந்துட்டு பிரதமராக இருக்காங்க. இது அப்ப ஹிந்தி மொழி ஆட்சி மொழியாக ஆக்கப்படும் என்று அறிவிக்கிறாங்க. 1965 ஜனவரி 25 ஹிந்தி மொழி ஆட்சி மொழியாக ஆக்கப்படும் என்று அறிவிக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடக்குது. ஏன் இப்ப அறிவிக்கிறாங்க என்பதற்கு காரணம் என்னன்னாக்க, இந்திய அரசு இந்த மொழி திணிப்பு என்பது 1938 நடந்துட்டு இருக்கு. முதல் இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில நடந்தது. இந்த திணிப்புக்கு இந்த தலைமை ஏற்க சொன்னது மறைமலை அடிகளாரையும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களையும் தந்தை பெரியார் தலைமை ஏற்க சொல்றாரு. ஏன் அவங்க 2 பேர்த்தையும் தலைமை ஏற்க சொல்றாருன்னாக்க, பெரியார் தன்னை எப்போதுமே எளிமைப்படுத்திக்குவாரு. நான் என் 4ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், இதுல எனக்கு மொழியில பெருசா அந்த அளவுக்கு தெரியாது, அதனால மொழி அறிவு உள்ளவங்க, மொழி ஆழமா படிச்சவங்க நீங்க தலைமை ஏறுங்கன்னு சொல்லிட்டு மறைமலை அடிகளார் தலைமையில சோமசுந்தரம் பாரதியார் தலைமையில நாவலர் சோமசுந்தரம் பாரதியார் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவங்க. ஆனாலும் அவரே ராஜாஜி எதிர்த்து மொழிப்போர் அறிக்கை விட்டாரு. 8 பக்க அறிக்கையை அனுப்புறாரு. அந்த 8 பக்க அறிக்கை ராஜாஜி முதல்வராக போகும்போது அவர் பணியிலிருந்து நீக்கிறாங்க. பேராசிரியர் நாவலர் சோமசுந்தரம் அவர்கள் பேராசிரியர் இருக்கிறாரு. இவர் மொழிக்கு எதிராக அறிக்கை விட்டதுனால அவரை வேலையை விட்டு நீக்கிறாங்க. இதுதான் வரலாறு. 1938 தொடங்குது ஹிந்தி திணிப்பு என்பது. இந்த படத்துல காட்டப்பட்டது 1959 1965 நடந்த மாதிரி. இப்படி 38 தொடங்கின ஹிந்தி திணிப்பு என்பது 49 விடுதலை பெற்ற பிறகு ஃபர்ஸ்ட் இந்தி போர் 38 தொடங்கினது 1.5 வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த 1.5 வருஷம் இந்தி போருக்கு பிறகு கவர்னராக இருந்தவர் ராஜாஜியை பதவி நீக்கம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு வேற ஒரு அமைச்சரவை அமைக்கிறாரு. அப்ப தற்சமயத்துக்கு ஹிந்தி திணிப்பை கைவிட்டுறாங்க. அப்ப ஆங்கிலேய ஆட்சி இருந்தது, ஹிந்தி திணிப்பு திணிக்க மாட்டோம் என்று சொல்லி கைவிட்டுறாங்க. மீண்டும் சுதந்திரத்திற்கு பிறகு, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மீண்டும் ஹிந்தியை திணிக்கிறாங்க. மீண்டும் போராட்டம் நடக்குது. அப்போதான் அந்த அரசியல் அமைப்பு சாசனத்துல ஹிந்திக்கு மிகப்பெரிய விவாதம் வைக்கிறாங்க. ஹிந்தி ஆட்சி மொழியாக வேண்டுமா என்று விவாதம் வைக்கிறாங்க. ஹிந்தி ஆட்சி மொழி குழுன்னு ஒண்ணு இருக்கிறாங்க. அந்த குழுவுல 47 பேர் ஆதரவு வேண்டும் என்றும் வேண்டாம் என்று 47 பேரும் அந்த குழுவுல வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அதனால இந்த குழுவுல இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சாசனத்தை அமைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த குழுவும் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அந்த ஒட்டுமொத்த குழுவிலையும் ஹிந்தி வேண்டும் என்று 74 பேரும் வேண்டாம் என்று 74 பேரும் வாக்கு போடுறாங்க. அப்போ அந்த ஆட்சி மன்ற குழுவோட தலைவராக இருந்தவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லை. ஆனாலும் இது என்னுடைய உரிமை என்று சொல்லி டி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் இந்திக்கு ஆதரவாக வாக்கு போட்டுறாரு. அதற்கு பிறகுதான் இந்த ஹிந்தி பிரச்சனை வருது. அப்போ இந்திக்கு ஆதரவாக வாக்கு போட்டதுக்கு அப்புறம் அப்போதைய பிரதமராக இருந்தவர் அப்போ அம்பேத்கரும் இந்த இந்தி திணிப்பை ஏற்கவில்லை. அதனால என்ன பண்றாங்கன்னாக்க, இப்போதைக்கு ஹிந்தி ஆட்சி மொழியாக்க வேண்டிய அந்த கோரிக்கையை ஒத்தி வைக்கலாம். மீண்டும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஹிந்தி திணிப்பை ஹிந்தி ஆட்சி மொழியாக அறிவிப்பதை 15 ஆண்டுகள் கழித்து நம்ம பரிசீலனை பண்ணலாம் என்று அன்றைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் அறிவிக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக தான் அப்போ 1964 பிரதமர் நேரு இறந்துடுறாரு. அதுக்கு அடுத்தது பிறகு அன்னை இந்திரா காந்தி அம்மா வராங்க. அந்த 15 ஆண்டுகள் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த 1965 இந்தி திணிப்பு வருது. இந்த திணிப்பை கண்டிச்சுதான் தமிழ்நாடு எங்கும் மொழி போர் வெடிக்குது. அப்போ இந்த தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு மொழி உணர்வை
ஊட்டியது நம்ம திராவிட இயக்கம், தந்தை பெரியார் தலைமையிலான திராவிட இயக்கமும் அறிஞர் அண்ணாவும் தான். இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மொழி உணர்வை அவங்க ஏற்படுத்தல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே. இன்னைக்கு வந்துட்டு அவங்க மொழியில, மாநில பிராந்திய மொழியில அவங்கவுங்க பேசுறாங்க என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில ஏற்பட்ட அந்த இந்தி மொழி உணர்வு. அதுக்காக எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள் என்பதுதான் இந்த படம் சொல்லுது. அந்த மாணவர்களை ஒடுக்குமுறை செய்வதற்காக அரசாங்கம் எப்படிப்பட்ட யுக்திகளை கையாண்டது. அதுல ஒரு அதிகாரி, அப்ப பக்தவச்சலம் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. இந்த ஹிந்தி திணிப்பை கண்டிச்சு மாணவர்கள் கூட்டம், இந்த படத்துல ஒரு காட்சி வரும். அதுல ஒரு IPS மாணவர் ஐயா காலில் போய் விழுவாரு. ஐயா, எங்க மொழியை காப்பாத்துங்க ஐயா, எங்களால அரசாங்க பதவிக்கு வர முடியல ஐயா என்று சொல்லி ஒரு IPS படிக்கிற மாணவர் காலில் விழுற மாதிரி இந்த படத்துல காட்சி வைப்பாங்க. அந்த மாணவர் உண்மையால யார் போய் விழுந்தாங்கன்னாக்க 5ஆம் வகுப்பு படித்த கீழப்பழுவூர் சின்னசாமி என்பவர் தான் பக்தவச்சலம் தலையில் காலில் போய் விழறாரு. எங்க மொழியை காப்பாத்துங்க ஐயா, காப்பாற்றக்கூடிய உரிமை உங்ககிட்ட தாங்க ஐயா இருக்கு என்று சொல்லி காலில் விழறாரு. அவர் ரொம்ப அலட்சியமா பக்தவச்சலம், அவரும் ஒரு தமிழர் தான், பக்தவச்சலம் என்ன பண்ணிட்டு போறாரு, என்ன பைத்தியக்கார மாதிரி காலில் விழறான்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிடுறாரு. அப்ப எழுந்த அந்த கீழப்பழுவூர் சின்னசாமி என்ன பண்றாருனாக்க, அந்த ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வீட்டுக்கு திருச்சிக்கு போயிட்டு தன்னை போய் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய மகளுக்கும் தன் உறவுக்காரருக்கும் அந்த புகைப்படத்தை அனுப்ப சொல்லிட்டு அடுத்த நாள் நான் மொழிக்காக என் உயிரை கொடுத்தாவது இந்த மொழியை காப்பாற்றுவேன் என்று சொல்லி கீழப்பழுவூர் சின்னசாமி உடம்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு முதல்ல மொழிக்காக உயிர் நீத்த கீழப்பழுவூர் சின்னசாமி அவர் தான் முதல்ல உயிர் விட்டாரு. தன்னுடைய உடம்பு முழுசும் மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு இறந்துட்டாரு. அவருடைய மகள் இன்னும் திராவிட செல்வி என்பவர், அவங்க கூட நான் கூட போட்டோ புகைப்படம் எடுத்து வச்சிருக்கிறேன். கோவை சுயமரியாதை மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு புகைப்படம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அப்படி அந்த வரலாற்று நிகழ்வை கண் முன்னாடி காட்சிப்படுத்தி இருப்பாங்க இயக்குனர் சுதா கோங்கராவ் அவர்கள். அது மட்டும் இல்ல, ஹிந்தி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒரு தெலுங்கராக இருக்கக்கூடிய அந்த பெண் தான் கதாநாயகி கதாபாத்திரத்துல வராங்க. அவங்களும் மொழிக்கு ஆதரவாக போராடுறாங்க. அதே போல ஹிந்தி சிவகார்த்திகேயன் செலின்ற கேரக்டர்ல அவர் வர்றாரு. சிவகார்த்திகேயனும் தன் மொழியை அதாவது ஹிந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடியவர். தன் வேலைக்கு தேவைப்படுது, ஹிந்தி படிச்சாதான் உனக்கு வேலை கிடைக்கும் என்ற உடனே அவரும் ஹிந்தியை படிக்கிறாரு. அப்போ இதுல ஒரு கருத்தை மிக வலிமையாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. நாங்க ஹிந்திக்கு எதிரானவர்கள் இல்லை, ஹிந்தி திணிப்புக்குத்தான் எதிரானவர்கள். நாங்க விரும்பி எத்தனை மொழி வேணாலும் படிப்போம், ஆனா எங்க மீது திணிக்காதீங்க என்று சொல்லிதான் இந்த படத்துல எடுத்திருப்பாங்க. ரொம்ப அழகா உணர்ச்சி பொங்க, அதாவது சீனுக்கு சீனு அந்த புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, பூம்ஸ் பம்னு சொல்லுவாங்கல்ல, அது வருது. உணர்ச்சி பொங்க எடுத்திருப்பாங்க. கட்டாயம் அனைவரும் போய் பார்க்கணும். இதுல GV பிரகாஷ்க்கு மியூசிக் டைரக்டரா இருப்பாரு. அவர் 100வது படம் நல்லா மியூசிக் போட்டிருப்பாரு. பாடல்கள் அனைத்தும், அதாவது இந்த பொள்ளாச்சியில நடந்த அந்த மொழி திணிப்புக்கு எதிர்த்து குரல் கொடுத்தவங்க, எப்படி அந்த அதிகாரி இந்த பிரச்சனையை கையாண்டார். அந்த அதிகாரி பேர் ரவி மோகன் தான் அந்த காட்சியில நடிச்சிருப்பாரு. உண்மையான அந்த அதிகாரி பேரு யாருன்னு பார்த்தோம்னா, அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, அந்த மொழி போர்ல தலைமையேற்று நடத்தின நடத்தினவரு சொல்லுவாரு. அவர் இப்பயும் இருக்காரு, தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை காட்டுற பாருங்க. அவர் சொல்றாரு, இராணுவம் வருவதற்கு முன்னால் துப்பாக்கி சூடு நடத்த இங்கே இருந்த DSP சாமிநாத மொழியார்
அனுமதி கேட்கிறார் இங்கே இருந்த சப் கலெக்டரிடம். பொதுமக்கள் மேல் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று அவர் மறுக்கிறார். அரசு நம் வசம் இருக்கிறது, முதலமைச்சர் நான் செய்வது எதுவாக இருந்தாலும் தன்னை ஆதரிப்பார் என்கிற ஒரு திமிரில் அவர் அந்த ஆணையை தானே பிறப்பிக்கிறார். இத்தனை மக்கள் உயிரிழப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் அந்த சாமிநாதன் முதலியார் தான். சாமிநாதன் முதலியார் டிஎஸ்பி அவர் தான் வந்துட்டு அங்க கலெக்டரேட்ட போயிட்டு சப் கலெக்டரா இருந்த ரங்கமணி என்பவர் தான் சப் கலெக்டரா அப்ப இருந்திருக்காரு. அவர் ஒரு பிராமணராக இருந்தும் ஷூட்டிங் ஆர்டரும் கொடுக்க மறுக்கிறாரு. ஆனாலும் பக்தவச்சலத்தோட உறவினர் அந்த சாமிநாதன் முதலியார் டிஎஸ்பி அவர்கள் உறவினர் என்ற அரசு அவங்க கையில சப்போர்ட்டா இருக்குது என்பதற்காக தானே வந்து அந்த அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு போயிட்டு ஷூட்டிங் ஆர்டரும் நடத்துறாரு. அதுதான் வந்து இந்த ரவி மோகன் கேரக்டரை இவர் நடிச்சிருப்பாரு. எப்படி அந்த அதிகாரி வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த மொழி மீது அந்த வெறுப்பை எப்படி காட்டுறாரு என்பதை ரொம்ப அழகா, அந்த அழகான்றதை விட அதை காக்கை குருவிகளை சுட்டு தள்ளுற மாதிரி ஏறக்குறைய குழந்தைகள் 4 வயசு குழந்தைங்க பிஞ்சு குழந்தைகள்லாம் சுட்டு தள்ளி இருப்பாங்க. அதுல வந்து இந்த மொழி இது முழுசும் மறைக்கப்பட்ட வரலாறாகத்தான் இருக்குது. அந்த படத்திலேயே ஒரு டைலாக் வரும், இவங்களை இங்கே கொன்னு சுட்டு புதைச்சிடணும், இவங்க இறந்ததுக்கான வரலாறு யாருக்குமே தெரியக்கூடாது என்று இந்த ரவி மோகன் வந்து அதுல டைலாக் பேசுவார். அது உண்மையாலும் நடந்த சம்பவம். பக்தவச்சலம் முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசும்போது வெறும் 20 பேர் இறந்ததாகத்தான் கணக்கு காட்டியிருப்பாரு. ஆனா இப்ப ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தின இராணுவ அதிகாரி கலைஞரை சந்திச்சு அறிவாலயத்துல வந்து கலைஞரை சந்திச்சு, நான் ஒரு தமிழன் தாங்க ஐயா, நான் ஒரு அதிகாரியா இருந்ததுனால என்னால இதை தடுக்க முடியல, ஓய்வு பெற்ற பிறகு கலைஞர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல மட்டும் இறந்தவங்க 250 பேரு பொள்ளாச்சியில மட்டும். அது இல்லாம சுற்றுவட்டார மற்ற ஊர்கள்லாம் இறந்தவங்க 200 பேர், மொத்தம் 450 பேர் இறந்ததாக அந்த அதிகாரி வந்து கலைஞர்கிட்ட வந்து கணக்கு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு கலைஞர் தான் வந்து அதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. வெளியிட்டு எல்லா உலகத்துக்கே அவங்க வந்து எத்தனை பேர் இறந்தாங்க என்று தெரிய வந்தது. இதை நடத்தினது முழுக்க முதலமைச்சர், அப்போதைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்கள் நடத்தியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த படத்துல வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த மொழிப்போர் 1965க்கு பிறகு அந்த படத்துல சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு பிரதமர் வந்து தற்போதைக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. அண்ணா அது இந்த மொழிப்போராலேயே மாணவர்கள் எழுச்சி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிதும் ஆதரித்து 1967ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்துதான் இருமொழி கொள்கையை அறிஞர் அண்ணா அறிவிக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் இந்த அளவுக்கு படிச்சு வெளிநாடுகள்லாம் போய் பணிபுரியிற அளவுக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா அறிவித்த இந்த இருமொழி கொள்கை தான். இதனாலதான் நம்ம தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அது அண்ணா சொன்ன மாதிரி அண்ணா அதுலயே ஒரு டைலாக், அந்த டைலாக் வந்து எடுத்துட்டாங்க. இதுல வந்து ஏறக்குறைய ஒரு 25 இடத்துல அந்த பீப் ஒளி போட்டு டைலாக்லாம் மறைச்சு சென்சர் போர்டு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் தீ பரவட்டும், இதுல வந்து தீ பரவட்டும் என்ற வார்த்தையை நீதி பரவட்டும்னு வச்சிருக்காங்க. தீ பரவட்டும் என்பதுதான் அண்ணாவோட வசனம் என்பது எல்லாருக்குமே தெரியும். நீதி பரவட்டும் ரெண்டும் அதுவும் நல்லதுதான், நீதியும் பரவணும் தான். நீதியை தான் தீன்னு வச்சிருக்காங்க. தீ வந்து ஃபயர் மாதிரி போகணும், இந்த போராட்டம் வந்து மக்கள் மத்தியில போய் பரவணும், தீயா பரவணும் என்பதற்காக. இப்ப வந்துட்டு அண்ணா ஒரு டைலாக் அந்த படத்துல சொல்லியிருப்பாரு, சட்டமன்றத்துல பேசும்போது சொல்லியிருப்பாரு, எங்களை அகற்றிட்டு இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் சரி, அப்போ மீண்டும் இந்த மொழியை கொண்டுகிட்டு வரணும்னு நினைக்கும் போது இங்க மக்கள் எழுச்சி பெறுவாங்க. அந்த எழுச்சியை பார்த்து இவங்களுக்கு ஒரு பயம் வரும் இல்ல, அந்த பயம் வந்தால் வரும் வரை இந்த அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்வதாக அர்த்தம் என்று சொல்லுவாரு. அந்த டைலாக்கை எடுத்துட்டாங்க. ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது உணர்ச்சி பிளம்பாக இந்த படத்துல வந்து
மக்களை வந்து நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இளைஞர்கள் 4-5 பேர் எழுந்திருச்சு தமிழ் வாழ்க வாழ்கன்னு அந்த தேட்டர்லயே முழக்கமிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இளைஞர்களுக்கு மக்களுக்கு இப்படி ஒரு மொழி உணர்வை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை நம்முடைய தலைவர்கள் படைச்சிருக்காங்க. இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே அவங்க மாநில பிராந்திய மொழி மக்கள் பேசுறாங்க என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாடாக இருந்திருக்கிறது என்று நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த படத்தை போய் கட்டாயம் அனைவரும் பார்க்கணும். இந்த படத்தோட ரிவ்யூ சொல்லும்போதே நான் ரொம்ப தாமதமாக தான் சொல்கிறேன். வரலாற்றோட சேர்ந்து உங்களுக்கு இந்த ரிவ்யூவே கொடுத்துருக்கேன். கட்டாயம் அனைவரும் போய் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட அந்த இது எப்படி மொழிப்போர் இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் பரவனது என்று உணர்ச்சி பூர்வமாக காட்டியிருப்பாங்க. நடிகர்கள் ஒவ்வொருவரும் அவங்க நடிக்கல, வாழ்ந்து இருக்காங்க. கட்டாயம் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நன்றி, வணக்கம்.